இப்போது நம்ம இந்த வீடியோவில் வந்து ஆர்டி தகவல் அறியும் உரிமை சட்டத்தை பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இது என்னென்னா, நம்ம ரைட் டு இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிற சென்ட்ரல் கவர்மெண்ட் வெப்சைட்டில் போகிறோம். போயிட்டு ஆர்டிஐ ஆக்ட்குள்ளே போயிட்டு பார்த்தோம் அப்படின்னா எல்லா லாங்குவேஜ்லையும் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஹிந்தி, மராத்தி எல்லாத்தையும். நம்ம இதை தமிழ்ங்கிறதுக்குள்ளே போயிட்டு அந்த டாக்குமெண்ட் டவுன்லோட் பண்ணியாச்சு. அந்த டாக்குமெண்ட்டில் கொடுத்ததை நம்ம பார்க்க போகிறோம். தகவல் பெறும் உரிமை சட்டம் 2005. இப்போ பார்த்திங்கன்னா பொருளடக்கத்துக்குள்ளே போகிறோம். முன்னுரை கொடுத்துருக்காங்க. சட்டத்துக்கான நோக்கங்கள், மாநில தகவல் ஆணையம், இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பொது தகவல் அலுவலர் மற்றும் அதாவது அந்த அவங்களோட நியமனம் எப்படி இருக்கும், என்ன மாதிரி தகவல் பெறுவதற்கான வேண்டுகோள் எப்படி கொடுக்கணும், அந்த மாதிரி படிவம் எப்படி இருக்கும், கட்டணங்களோட விவரங்கள் எந்த மாதிரி இருக்கும், எது இதிலிருந்து விலக்களிக்கப்பட்டுள்ளது. ஆர்டிஐ அதாவது தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் நம்ம கேட்கக்கூடிய தகவல் வந்து எது அவங்க தர வேண்டியதில்லை, எந்தெந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து விலக்களிக்கப்பட்டுள்ளது, இது எல்லாமே இங்கே டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. நமக்கு இது ஆல்ரெடி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் நிறையா டைம் கேட்டிருக்காங்க. அப்போது அந்த மேல்முறையீடு பண்ணுறதுக்கான படிவம் எப்படி இருக்கும், மேல்முறையீடு எது இதுக்கெலாம் பண்ணலாம், மாநில தகவல் ஆணையம் அதாவது ஸ்டேட் இன்ஃபர்மேஷன் கமிஷன் இவங்களை பற்றி டீட்டெயில்ஸ் இதெல்லாம் வந்து இதில் தெளிவாக கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் போரிங்காக தான் இருக்கும். வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். ஏன்னா நம்ம ஸ்கூல் புக்கில் வந்து இவ்வளோ டீட்டெயிலாக இருக்காது. அதனால் நம்ம வந்து இதை கொஞ்சம் ரெஃபர் பண்ணிக்கிறது நல்லது. பிடிஎஃப் வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஆசிய கண்டத்திலேயே மிகப்பெரிய குடியரசு நாடான இந்தியா வந்து மக்களின் உரிமைகளை பரிபூர்ணமாக பேணிக்காக இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கியது. ஓகே, இந்த ஆர்டிஐ வந்து இந்தியாவில் 55வது நாடாக இந்தியா வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா 1923 ரகசிய பாதுகாப்பு சட்டம்னு ஒரு சட்டம் இருந்துச்சு. அதில் பார்த்திங்கன்னா நிறைய டீட்டெயில் வந்து மறைக்கப்படும். அரசாங்கத்தோட டீட்டெயில் இதெல்லாம் வந்து இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அக்டோபர் 12, 2005 தான் இந்த ஆர்டிஐ கொண்டு வந்தாங்க. இதை ஜனாதிபதி எப்போ அப்ரூவல் பண்ணார்னா ஜூன் 15, 2005. ஏன்னா இதுவுமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. சரி, நடைமுறைக்கு வந்துருச்சா? அப்போது எந்த ஆர்டிக்கல் படி நமக்கு இதை வந்து ஒரு அடிப்படை உரிமையாக சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டிக்கல் 19A அப்படிங்கிறத ரெஃபரன்ஸ் பண்ணி நமக்கு இந்த உரிமை வந்து ஒரு அடிப்படை உரிமையாக நமக்கு சொல்கிறாங்க. நம்ம என்னென்ன மூலியமாக இதை தெரிஞ்சுக்கலாம் அந்த தகவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆவணங்கள் கேட்கலாம், இல்லைன்னா சிடி அந்த மாதிரி கேட்கலாம். இந்த மாதிரி நம்ம கேட்குறதுக்கு நமக்கு இருக்குது. ஜென்ரலாக 30 டேஸ்க்குள்ளே நமக்கு வந்து கொடுக்கணும் தகவல் வந்து. இது நம்ம யார்கிட்ட கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொது தகவல் ஆணையர் அப்படிங்கிறவங்கள்ட்டும், இல்லைன்னா உதவி பொது தகவல் ஆணையர் அவங்கள்ட்ட தான் கொடுக்கணும். இவங்களை மானிட்டர் பண்ணுறதுக்கு 2 கமிஷன் இருக்குது. ஒன்று ஸ்டேட் இன்ஃபர்மேஷன் கமிஷன், இன்னொன்று சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷன். இவங்க தான் வந்து இவங்களை கண்ட்ரோல் பண்ணுறாங்க. இப்போது இந்த மத்திய தகவல் ஆணையம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மத்திய அரசாங்கத்தின் கீழே இருக்கும். இதோட முதல் தகவல் ஆணையர் வந்து வஜாகத் ஹபீபுல்லா அப்படிங்கிறது தான் வந்து ஃபஸ்ட்டு ஆணையராக இருக்கார். இது தாண்டி என்ன இருக்குன்னா, இது சட்டப்பூர்வ அமைப்பு அல்ல, நான் கான்ஸ்டியூஷனல் பாடி. நான் கான்ஸ்டியூஷனல் பாடி ரெண்டுமே. சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷன் வந்து மத்திய அரசு கீழே ஒர்க் பண்ணுது. ஸ்டேட் இன்ஃபர்மேஷன் கமிஷன் வந்து மாநில அரசுக்கு கீழே ஒர்க் பண்ணுது. ஒரு அறிக்கை நம்ம வந்து இவங்க தயாரிக்கிறாங்க. எதுக்குன்னா நம்ம மேல்முறையீடு வந்து இவங்ககிட்ட தான் போய் பண்ணணும். அப்பீல் நம்ம தகவல் அறியும் உரிமை சட்டம் மூலமாக தகவல் கேட்குறோம். அங்கே 30 நாளுக்குள்ளே கொடுக்கல அப்படின்னா மேல்முறையீடு எங்கே போவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று ஸ்டேட் இன்ஃபர்மேஷன் கமிஷன், இன்னொன்று சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷன். 30 நாளுக்குள்ளே மேல்முறையீடு பண்ணலாம். இல்லை அவங்க கொடுக்கல அப்படின்னா 90 நாட்களுக்குள்ளே நம்ம வந்து மேல்முறையீடு கொடுத்தே ஆகணும் இந்த தகவலுக்கு எதிராக. சரிங்களா? எது இந்த சட்டத்தோட நோக்கங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, அரசு அலுவலகங்கள் ஒவ்வொன்றின் செயல்பாட்டிலும் வெளிப்படையான ஒளிவு மறைவற்ற நிலையை கொண்டு வருதல். ஒரு பொறுப்பாக
எல்லாரும் சேர்ந்து வெளிப்படைத்தன்மையாக ஆட்சி பண்ணணும் அப்படிங்கிறதா இந்த சட்டத்தோட மிகப்பெரிய நோக்கம். அது மட்டும் இல்லாமல் குடிமக்களுக்கு நேர்மையாகவும் நியாயமான முறையிலும் ஆட்சி நடத்துகிறத நம்ம நிரூபிக்கிறதுக்காக தான் இந்த ஆர்டிஐங்கிறதே கொண்டு வந்தாங்க. மாநில தகவல் ஆணையம். மாநில தகவல் ஆணையத்தை பற்றி நம்ம ஒரு சில இது பார்த்துக்கலாம். ஏன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. மாநில தகவல் ஆணையம் ஆர்டிஐ ஆக்ட் பிரிவு 15 கீழ் உருவாக்கப்பட்டது. இது ஒரு குடிமையியல் நீதிமன்றத்திற்கு இணையான அதிகாரம் பெற்றது. இதில் ஒரு தலைமை தகவல் ஆணையரும் 10க்கும் மிகாமல் எண்ணிக்கையில் தகவல் ஆணையர் வச்சுக்கலாம். இப்போ 1+4 அப்படிங்கிற இதில் இருக்குது. சஹில் அக்தர் அப்படிங்கிறவர் இப்போ ஆணையராக இருக்கார். இதை தாண்டி பார்க்கணும் அப்படின்னா இவங்களோட நியமனம் பார்த்தீங்க அப்படின்னா ஆளுநர், பதவி நீக்கமும் ஆளுநர் தான். 2 பேருமே ஆளுநர் தான் பண்ணுறாங்க. ரெண்டையுமே நியமனமும் பதவி நீக்கமும். அதே மாதிரி இவங்களுக்கு மறுபடியும் நியமனம் பண்ண தகுதியற்றவர்கள். இதுவும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் கேட்டிருந்தாங்க. மறுபடியும் நியமனம் பண்ணுறதுக்கு தகுதி இருக்கா இல்லையாங்கன்னு கேட்டிருந்தாங்க. அப்புறம் எதுக்காகலாம் இவங்க இடைநீக்கம் எதுக்காகலாம் நீக்கம் பண்ணுறாங்க அப்படின்னா தவறான நடத்தை அல்லது இயலாமை. இந்த காரணத்திற்காக உச்சநீதிமன்றத்தை அணுகி இவங்களை ஆளுநர் பதவி நீக்கம் பண்ணுறாரு. உச்சநீதிமன்றத்தை அணுகணும்னு அவசியம் கிடையாது. பட் ஆளுநரால் பதவி நீக்கம் பண்ண முடியும். இப்போ ஆர்டிஐ ஆக்ட் அமெண்ட்மெண்ட் பண்ண இயர் பார்த்தீங்க அப்படின்னா 2019. இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது நம்ம சொன்னது அந்த பொது தகவல் ஆணையர் அவங்கள்ட்ட இது கொடுக்கறது தான். இந்த ப்ரைஸ் எப்படி? இந்த தகவல் பெற விரும்பும் நபர் ஆங்கிலம் அல்லது தமிழ் மொழியில் எழுத்து வடிவிலோ அல்லது மின்னணு வழியிலோ உரிய அலுவலகத்தில் உள்ள பொது தகவல் ஆணையர் அல்லது உதவி பொது தகவல் ஆணையருக்கு விண்ணப்பிக்கணும். இது முன்னாடி பார்த்தாங்களா? இது தெரிஞ்சு வச்சுங்க. 10 ரூபாய் கட்டணம். அதை வரவழையாக கொடுக்கலாம், பணமாக கொடுக்கலாம், கருவூலச்சீட்டு ட்ரெஸரி அது மூலமாக கொடுக்கலாம். அப்ளை பண்ணிவிட்டு நம்ம இது பண்ணலாம், தகவல் கேட்கலாம். சம்மந்தப்பட்ட தகவல் 30 நாளுக்குள்ள நமக்கு பதில் கொடுக்கணும். சரிங்க. அந்த மாதிரி படிவத்தை பார்த்தீங்களா? இதை கேட்கும் தகவலுக்கேற்ப சூழலுக்கேற்ப மாற்றிக்கொள்ளலாம். விண்ணப்பதாரர் பெயரும் முகவரியும் குறிப்பிட வேண்டும். ஓகேங்களா? இந்த கான்செப்ட் கோரிக்கை பெற்ற 30 நாட்களுக்குள் விண்ணப்பதாரருக்கு தகவல் அளிக்க வேண்டும். இது பார்த்தாச்சு. தகவல் பெறும் உரிமை சட்டம் 2005 பிரிவுகள் 8 மற்றும் 9 குறிப்பிட்ட ஏதேனும் பொருத்தமான காரணத்தை சுட்டிக்காட்டி நிராகரிக்கணும். அதாவது பிரிவு 8 இல்லை 9 இந்த 2 பிரிவுக்குள்ளே எதுக்கெல்லாம் விலக்களிக்கப்பட்டுள்ளது நம்ம முன்னாடி பேசினது பார்த்தீங்களா? அதை காரணம் காட்டி தான் இவங்க நிராகரிக்கணும் இந்த மனுவை. சரி, அந்த கோரிக்கை உயிர் அல்லது சுதந்திரம் தொடர்பாக இருந்துச்சுன்னா 48 மணி நேரத்தில் தகவல் அளிக்கப்பட வேண்டும். இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது குறிப்பிட்ட 30 நாட்கள் கால அளவினை சேர்த்து கொள்ளக்கூடாது. இது அவ்வளோக்கா இம்பார்ட்டன்ட் கிடையாது நமக்கு. ஏன்னா ரொம்ப டெப்த்தாகவும் படிக்க முடியாது. பேசிக்காக படித்தாலே போதுமானது. கட்டணங்கள் நம்ம முன்னாடி பார்த்தாச்சு. அந்த 10 ருபீஸ் தான் மெயின், 10 ரூபா. அப்போது இதே சிடி வேணும்னு சொன்னால் 75 ருபீஸ். சிடியில் நமக்கு அந்த தகவல் வேணும்னு சொன்னால் 75 ருபீஸ் கேட்பாங்க. இதே A4 சீட்டில் நமக்கு அந்த தகவல் கொடுக்கணும் அப்படின்னா 3 ரூபா எக்ஸ்ட்ரா கேட்பாங்க. அந்த தாளுக்கு உண்டான இது ஓகே. இதில் 2 ரூபாய்ன்னு கொடுத்துருக்கு. ஆனால் நான் ஒரு ஆர்டிக்கலை படித்தேன் 3 ரூபான்னு இருந்துச்சு. அதை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ தகவல் கொடுத்துட்டாங்களா, இதை செக் பண்ணுறதுக்கு அலுவலகம் போகிறோன்னு வச்சுங்களேன். ஃபஸ்ட்டு 1 மணி நேரத்துக்கு எந்த ஒரு காசும் வாங்க மாட்டாங்க. அதை செக் பண்ணுறதுக்கு, அவங்க கொடுத்த தகவல் சரியாக தப்பான்னு செக் பண்ணுறதுக்கு. அப்புறம் 1 ஹவருக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா 5 ரூபாய் எக்ஸ்ட்ரா நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும் அங்கே ஸ்டே பண்ணி செக் பண்ணுறதுக்கு. இது முக்கியங்க. சட்டப்பிரிவு 8 கீழ் எது எது விலக்களிக்கப்பட்டுள்ளதுன்னு பார்க்கணும். பாருங்கள். தனிப்பிரிவு, கியூ பிரிவு, பாதுகாப்பு பிரிவு, சிஐடி, மாவட்ட தனிப்பிரிவுகள், நக்சலைட் தனிப்பிரிவு, தனிப்புலனாய்வு, திரை திருட்டு, போதைப்பொருள் தடுப்பு, சிலை தடுப்பு, இந்த மாதிரி 30 கொடுத்துருக்காங்க.
சிறப்பு பணிப்படை, கடலோர காவல்படை, விரல்நகை பிரிவு பிரிவு இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. இந்த 30 இது வந்து விலக்களிக்கப்பட்டுள்ளது. அப்போ இதை பற்றி நம்ம தகவல் வந்து நம்ம வந்து பெற முடியாது. இப்போ மாநில தகவல் ஆணையத்தின் கடமைகள் அதிகாரங்கள். இச்சட்டத்தின் செயல்பாட்டை மேற்பாடு வருவதற்காக பிரிவுகள் 12 கீழ் 1, 15 கீழ் 1 மைய மாநில தகவல் ஆணையங்கள் தனித்து இயங்கும் மேல்முறையீட்டு அதிகார அமைப்பாக உருவாக்கப்பட்டுள்ளன. தகவல் பெறும் உரிமை சட்டப்பிரிவு 15 படி தமிழ்நாடு, இது கொஞ்சம் இம்பார்ட்டண்டான பாயிண்ட், நம்ம மாநில தகவல் ஆணையம் எதன்படி உருவாக்கப்பட்டுள்ளது? பிரிவு 15 RTI ஆக்ட் பிரிவு 15 கீழ் உருவாக்கப்பட்டுள்ளது. ஒரு மாநில தலைமை ஆணையம் மற்றும் 2 மாநில தகவல் ஆணையம் கீழ் இயங்கி வருகிறது. ஆக்சுவலாக இது என்ன கான்செப்ட்னா, நம்ம வந்து 1997 வந்து நம்ம கொண்டு வந்துட்டோம் தமிழ்நாடு. இந்த ஆக்டில் வரதுக்கு முன்னாடி நம்ம கொண்டு வந்துட்டோம். ஸோ அப்போ இருந்தது. பட் நான் அதே ஆர்டிக்கிள் ஒன்று படித்தேன். அது 1+10க்கு மிகாமல், அந்த மிகாமல்ங்கிறது கம்மியாக வச்சுக்கலாம், ஆனால் அதுக்கு அதிகமாக இருக்கக்கூடாது. இதுதான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் கேட்டிருந்தது. மேல்முறையீடு பிரிவு 19. முதல் மேல்முறையீடு. குறித்துரைக்கப்பட்ட காலத்திற்குள் கோரிக்கையின் மீது முடிவு பெற்றிராத அல்லது பொது தகவல் அலுவலர் முடிவின் மீது அதிருப்தி அடைந்த எவரும் அத்தகைய கால அளவு முடிவு பெற்றதிலிருந்தே அல்லது அத்தகைய முடிவினை பெற்றதிலிருந்தே 30 நாட்களுக்குள் சம்பந்தப்பட்ட துறையில் குறிப்பிட்ட பொது தகவல் அலுவலருக்கு மேல்மட்டத்தில் ஒரு முதுநிலை அதிகாரியிடம் மேல்முறையீடு செய்ய வேண்டும். இப்படி தான் மேல்முறையீடு செய்யணும். எனினும் தவிர்க்க இயலாத காரணத்தினால் தாமதமாக முறையீடு செய்தால் விசாரணை அலுவலர் அந்த முறையீட்டை விசாரணைக்கு ஏற்கலாம். இதனை விசாரணை அலுவலர் முடிச்சு அந்த டைமுக்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா அந்த விசாரணை அலுவலர் தான் முடிவு பண்ணுவார், அதை ஏற்கலாமா வேணாமாங்கிறத. அதாவது இந்த சட்டத்தின் பிரிவு 11 படி 3ஆம் தரப்பினர் தகவலை வெளிப்படுத்துவதற்கு பொது தகவல் அலுவலரால் பிறப்பிக்கப்பட்ட ஆணைக்கு எதிராக மேல்முறையீடு செய்யும் இடத்து ஆணையின் தேதி 30 நாட்களுக்கு சம்பந்தப்பட்ட 3ஆம் தரப்பில் மேல்முறை செய்து கொள்ள வேண்டும். இது மேல்முறையீடு பற்றி கேட்டிருக்காங்க. 2ஆம் மேல்முறையீடுன்னு சொல்லிட்டுமா, அதை 90 days முன்னாடி பார்த்தோம்ல. முதல் மேல்முறையீட்டு மீது முடிவு எடுக்கப்பட்ட தேதியிலிருந்தோ அல்லது அந்த முடிவு பெறப்பட்ட தேதியிலிருந்து 90 நாட்களுக்கு அந்த முடிவு எதிராக மாநில தகவல் ஆணையத்திலும் 2ஆம் மேல்முறை செய்யும் உரிமை உண்டு. அந்த முதல் மேல்முறையீட்டில் உங்களுக்கு கரெக்டாக வரல அப்படின்னா அடுத்த 90 நாட்களுக்குள்ளே 2ஆம் மேல்முறையீடு பண்ணிக்கொள்ளலாம். இதுதான் மேல்முறையீட்டு விண்ணப்பம். பெறுநர், விண்ணப்பதாரரின் முகவரி, அப்புறம் வேண்டப்படும் தகவல் விவரங்கள், வேண்டப்படும் தீர்வு, இது ஒரு ஜென்ரல் ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க. தண்டனை பிரிவு 20. இப்போ நம்ம அந்த காலக்கெடுக்குள்ளே கொடுக்கல, தகவல் அளிக்கும் இல்லை அப்படின்னா, காரணம் எதுவுமின்றி ஏதாவது கொடுக்காமல் இருக்காங்க அப்படின்னா அதுக்கு என்னென்ன தண்டனைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த அதிகாரிக்கு வந்து நாள் ஒன்றுக்கு 250 ஃபைன் போடுவாங்க, அபராதம் கொடுப்பாங்க. அது வந்து 25 மிகாமல் இருக்க வேண்டும், 25 வரைக்கும். இது எல்லாமே அந்த பொது தகவல் அலுவலர் வந்து அவங்க தான் பொறுப்பு. எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் சரி அந்த இதுக்கு அவங்க தான் பொறுப்பு அப்படின்னு அதை சொல்ல வர்றாங்க. தகவல் பெறுவதற்கான வரைபட விளக்கம். தகவல் பெறும் உரிமை சட்டம் 2005 பிரிவு 5 கீழ் பொது தகவல் அலுவலரிடம் மனு செய்தல். இதுதான் ஃபஸ்ட்டு. 30 நாட்களுக்குள் வழங்க வேண்டும். ஜென்ரலி 30 நாட்களுக்குள்ளே வழங்கணும். அந்த உயிர் எழுத சுதந்திரமாக இருந்துச்சுன்னா 48 மணி நேரத்துக்குள்ளே. இச்சட்டப்பிரிவு 19 கீழ் 1 சொன்னதான் இதோட அடிப்படை உரிமை 19A அந்த விதிப்படி தான் நம்ம இயங்குது சொல்கிறோம். 30 நாட்கள் தகவல் அளிக்கப்படும். சில நேரங்கள் அது ஒரு சில கான்செப்ட் இருக்குது. 45 நாள், அது ஒவ்வொரு சில விஷயங்களுக்கு ஒவ்வொரு டேஸ் இருக்குது. பட் ஜென்ரலி 30 நாள், அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதான் நம்ம கொஸ்டின் பாயிண்ட் ஆஃப் கேட்குறது. அந்த மேல்முறையீடு முன்னாடியே பார்த்தது தான். ஃபஸ்ட்டு முறையீடு வந்து சரியாக இல்லை அப்படின்னா 90 நாட்களுக்கு 2ஆவது மேல்முறையீடு விண்ணப்பிக்கலாம். யார்கிட்ட? ஸ்டேட் கமிஷன்கிட்ட, இல்லைன்னா சென்ட்ரல் கமிஷனில் கொடுக்கலாம். இச்சட்டப்பிரிவு 19(9) கீழ் தமிழ்நாடு தகவல் ஆணையம் தனது முடிவினையும் மற்றும் மேல்முறைக்கான உரிமைகளையும் மனுதாரருக்கு வழங்க வேண்டும். இது கம்பல்சரி கொடுத்தாகணும் தமிழ்நாடு தகவல் ஆணையம். மேற்கூறிய முடிவுகளால் பாதிக்கப்பட்டோர் பரிகாரம் வேண்டி நீதி பேராணை வழங்கும் இந்திய அரசமைப்பு சொல்லலாம். இதில் உங்களுக்கு இந்த எதுலேயுமே உங்களுக்கு ஃபுல்ஃபில் ஆகலை அப்படின்னு நீங்கள் கருதும் பட்சத்தில் நீதி பேராணை ரிட் பெட்டிஷன் போடலாம். இதான் இந்த கான்செப்டில் சொல்ல வராங்க. இப்போ இது கீழே இருக்கிறது எல்லாமே தமிழ்நாடு தகவல் ஆணையம் எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறத ஒரு டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. இது நான் பிடிஎஃப் கொடுக்குறேன், ஒரு டைம் செக் பண்ணிக்கங்க. இதுவே போதுமானது. நம்ம ஆர்டிஐ படிக்கும்போது மேலோட்டமாக படிக்காமல் கொஞ்சம் இன்டெப்த்தாக லைட்டாக தான் சொல்லியிருக்கேன்.
இன்னும் மேலும் தகவலுக்கு நீங்கள் இந்த பிடிஎஃப் வந்து நல்லா கோத்ரூ பண்ணி பாருங்கள். நம்ம சொன்ன டேட்டாவே போதும், இதுக்கு மேலே தேவைப்படாதுன்னு நான் நம்புகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.